ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கல ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த 2025 மே மாதம் 21ஆம் தேதி அப்படின்ட்டு ஆங்கிலத்திலேயும் பொதுவாக எடுத்துங்க. அந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை ப்ளஸ் நவமி. இந்த புதன் நவமியும் சேரும் அந்த அற்புதமான காலங்கள் என்ன விதமான அனுகிரகங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அதிகப்படியான வித்யா அனுகிரகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வித்யா அனுகிரகங்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, இந்த படிக்கிற குழந்தைங்க அது 1வது படித்தாலும் சரி, இல்லை பிஹெச்டியே படிச்சிருந்தாலும் படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே அதீதமான ஞானம், கல்வி அறிவு விருத்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த புதன நவமியம். அந்த நாளில் பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, அதில் கூடுதலாக சதயம் திருநக்ஷத்திரம் அது சேர்ந்துட்டு வச்சிங்களேன், மிகப்பெரிய அனுகிரகம் அப்படின்றாரு. அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த 21ஆம் தேதி நீங்கள் மே மாதம் பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை நவமி ப்ளஸ் சதயமும் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. இதோட பலன்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, விசேஷமான நவ சௌமிய சக்திகள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த சக்திகள் அதிகப்படியாக நிரவி இருக்கக்கூடிய காலங்கள் இது. சரி, புதனும் நவமியும் சேர்ந்தாலே நம்ம ஒரு ஹயக்ரீவர் சரஸ்வதி பூஜை பண்ணியாச்சுனாலே விசேஷமான வித்யா அனுகிரகங்கள், அதாவது இந்த கல்வியில் தடை என்ற ஒன்று இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக கிராஜுவலாக நல்லபடியாக படிச்சிடலாம். பட் ஆனால் அந்த சதயம்ன்ற ஒரு திருநக்ஷத்திரம் சேரும் போது அதோட பலன் அதீதமாக மாறும் அப்படின்றார். பொதுவாகவே பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா, எல்லா குழந்தைங்களையும் அவங்க எதுக்காக படிக்க வைக்கிறாங்கன்னா, நல்லா படித்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் போய் அமர்ந்து ஒரு விசேஷமாக என்ன முடியுமோ நல்லபடியாக செட்டில்ட் ஆகணும், ஓரளவுக்கு நல்ல சுக சௌக்கியம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும். ஏன்னா பிகாஸ் அவங்க நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்ட்டு தான் எல்லா பெற்றோர்களுமே அந்த குழந்தைங்கள நெருக்கி என்னென்னவோ பண்ணிப்போ அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. பட் அது டிவைனாகவும் தெய்வீக வழியிலையும் சில விதமான அனுகிரகங்கள் சேரும் பொழுது, பூஜா சக்திகள் சேரும் பொழுது அந்த குழந்தைங்க நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நல்ல நிலை அடைஞ்சிரும். நல்ல பெரிய படித்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் போய் அமரும். அதுக்குரிய பூஜா பலன்களை தரக்கூடியது தான் இந்த புதன் நவமி ப்ளஸ் சதயம். அதனால தான் வாத்தியார் இந்த நாளை ரொம்ப விசேஷமாக குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா, புதசாகர நல்புத்தி புவிதனில் பூத்திட்டவே நித்திய கலைவாணி நின்னருள் நாடிய வித்தக நாயகி வேம்புணல் நிறவுகால் அப்படின்ற ஒரு விசேஷமான துதி. இது ஒரு 3-4 வரி தான் இருக்கும் தமிழில். இதை உங்களுக்கு ஃபோட்டோவும் உங்களுக்கு போடுறோம் வீடியோவில். ஸோ அந்த துதியை பார்த்து அந்த துதியை சொல்லி 108 வாட்டி இந்த துதியை சொல்லி ஹயக்ரீவர் சரஸ்வதி அவங்களுக்கு அர்ச்சதையை போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக சந்தனம் அரைச்சி வச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுனால இந்த பெற்றோர்களோட விருப்பங்கள், நியாயமான விருப்பங்கள், குழந்தைங்க நல்லபடியாக படித்து பெரிய படிப்பு ஓரளவுக்கு அவங்கள என்னென்ன ஸ்டேட்டஸோ அவங்களோட தகுதியோ அதுக்கேற்ப நல்ல ஒரு கல்வியை அடைஞ்சி அந்த கல்வி மூலயமா நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த மாதிரி புதன் நவமி சதயம் இதெல்லாம் கூடி வரும் வேலை மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாள் ரொம்ப அபூர்வமாக தான் வரும். ஏன்னா புதன நவமியை கூட சேர்ந்துடும். பட் அதோடு சேர்ந்து சதயமும் வர்றது நிச்சயமாக பெரிய விஷயம். இந்த நாளை நிச்சயமாக எல்லாரும் பயன்படுத்தி மற்ற குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தேசமே எல்லா குழந்தைங்களும் நல்லா படித்து பெரிய அளவில் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருந்துட்டாங்கன்னா நமக்கு நம்ம தேசத்துக்கு எந்த விதமான பிரச்சனையுமே எப்பொழுதுமே வராது இல்லையா? அதனால் எல்லாருக்குமே சொல்லுங்கள். நம்ம நாட் ஒன்லி நம்ம தேசம்ன்ட்டு இல்லை, எல்லா குழந்தைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி காலங்களெல்லாம் நிச்சயமாக பயன்படுத்திட்டு எல்லாருமே அறிவில் சிறந்து விளங்கணும். அப்போ தான் எப்பொழுதுமே உலகத்தில் ஒரு பெரிய அமைதியும் நிலவும். ஓம்.